பிரைஸ் தி லார்ட். நியாயமே இல்லாத பிறருக்காக போய் பொய் சாட்சிக்கு போய் நம்ம நின்றக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள பற்றி ஒரு சில விஷயம்லாம் நமக்கு தெரியாது, ஒரு சில எந்த விஷயமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள அப்படியே இந்த நாவால என்னென்னலாம் பேசக்கூடாதோ அந்தந்த வார்த்தையெல்லாம் பேசி, வஞ்சகமான வார்த்தைகளை அவங்கள பேசி நோக்கடிக்க கூடாதுங்க. இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். வஞ்சகம் பேசுறது, பொய் சாட்சிக்கு போய் நிற்கிறது, இன்னொருத்தவங்களோட போய் பிரச்சனையில் தலையிடுறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஆசீர்வாதம் கூட அவர் கொடுக்கவே மாட்டார். இதையும் செய்யுமா அதையும் செய்யுமா, நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தரமா, அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன் கிடையாதுங்க. இந்த தீய விஷயத்தெல்லாம் விட்டுணும்னா விட்டுணும், விட்டாதான் அந்த ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும். குழந்தையே இல்லையே, இத்தனை வருஷம் ஆச்சு, ஒன்றுமே கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இப்படி இருந்தால் எப்படி கிடைக்கும்? சரி, வஞ்சகம் பேசியிருக்க மாட்டீங்க, பொய் சாட்சி சொல்லியிருக்க மாட்டீங்க, வேற ஒரு பாவக்கிரியில் இருப்பீங்கல்ல, அதை விடணும். சமாதானம்னா எப்படி சமாதானம் கிடைக்கும்? வருமானம் இல்லை, பிஸ்னஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, எப்படி பிளெஸிங்ஸ்குள்ள எடுத்துட்டு போக முடியும்? இந்த மாதிரி எத்தனை பாவங்கள் இருக்கு, எத்தனை விஷயங்கள் நமக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். தெரியாது இது பாவமா? இல்லை, எல்லாமே தெரியும், எல்லா மனிதருக்கும் தெரியும். நம்ம உறுத்தப்படுவோம் மனசுக்குள்ள, நம்ம மனசுக்குள்ள அந்த விஷயம் வந்துட்டு போகும். இது சரியா, இது தவறா, இப்படி பண்ணிட்டோமோ, அப்ப அது பாவம் தான். உறுத்தப்படுறது இல்லைங்களா, அது பாவம் தான். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் விட்டுடணும். விட்டாதான் பிளெஸிங்ஸ், இல்லைன்னா கிடையாது. அவருன்னு அந்த மாதிரி தேவனா? என்ன வேணா பண்ணுங்கப்பா, எல்லாமே நான் கொடுக்குறேன்ப்பா, அப்படியேப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கல. நம் தேவன் இதெல்லாம் வெறுக்கிறவர். நல்லா வாழணும், ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னா சில தீய விஷயங்களை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. யாருடைய வாழ்க்கையிலையும் போய் தலையிடவே கூடாது. இன்னொருத்தவங்க பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தோம்னா நல்லா இருக்கும். நாவினால் அவரை ஆராதிச்சுட்டு பா அந்த அசுசியான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது தான். அதுவும் இதுவெல்லாம் ரெண்டும் கிடைக்காது, ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். கர்த்தரா அதுவா? கர்த்தர்னா இது விட்டு தான் ஆகணும்.